ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இதிலே தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் மசாலா பவுடருக்காக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள். இந்த மசாலா நம்மளோட ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் நான் அரைச்சிருந்தேன். மிளகு ஜீரக பொடி அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இப்போது இதிலே ஒரு கையளவு புதினா அப்புறம் மல்லி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கர்ட் ஒரு 1/2 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு 1/2 kg கிட்ட மட்டன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் ஆட் பண்ணிட்டு எப்போவுமே உடனே தண்ணி சேர்க்கவே கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் அது எண்ணெயில் நல்லா வதக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சிட்டிங்கன்னா மட்டன் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக மட்டன் வெந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். முந்திரி அண்ட் பாதாம் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இந்த குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் இதுக்குன்னே தனியாக ஒரு விதத்தில் பரிமாறுவாங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை வித் நேச்சரோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.